ஏங்க ஏன் இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்க? தூங்கல? எனக்கு தூக்கம் வரல. உங்களுக்கு ஏன் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டா, நீங்க மனசு பூரா உங்க தங்கச்சி ரோஹிணியவே நினைச்சிட்டு இருக்கீங்க. அவகிட்ட பேசாதது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. வீம்புக்கு வெளிப்படையா நீங்க ரோஹிணி கிட்ட பேசாம இருக்கீங்களே தவிர உங்க மனசுக்குள்ள நீங்க அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அதனால்தான் தூக்கம் வரல உங்களுக்கு. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. ரோஹிணி பண்ணதை யாராலையும் சரின்னு சொல்ல முடியாது. அவ பண்ணது தப்புதான். நாங்க எல்லாரும் அவளை மன்னிச்சிட்டோம். ஆனா நீங்க அவளை மன்னிக்கவும் முடியாம மன்னிக்காம இருக்கவும் முடியாம மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி தவிச்சிட்டு இருக்கீங்க. ரோஹிணி மேல உங்களுக்கு பாசம் இல்ல, கோவந்தா இருக்குன்னு என்னதான் நீங்க கரடியா கத்துனாலும் உங்களுக்கு ரோஹிணி மேல பாசம் அதிகம்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுங்க. போதாதுர, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க. எனக்கு நீ சொல்ற மாதிரி அவன் மேல பாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இருக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஆதுர? நான் இல்லங்கிற, நீ ஆமாங்கிற. புருஷன் முட்டாட்டினா இப்படி எதிரும் புதிருமா ஏற்கு மரலாம் இருக்க கூடாது. புரியுதா? நான் ஆமான்னு சொன்னா நீயும் ஆமான்னு தான் சொல்லணும். நான் இல்லன்னு சொன்னா நீயும் இல்லன்னு தான் சொல்லணும். எனக்கு ரோஹிணி மேல கோவம் இருக்கு, அவ்வளவுதான். இல்ல வேணா ஆதுர, நீ எனக்கு எதிராவே பேசிட்டு இருந்தேனா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், பாத்துக்கோ. அப்புறம் நான் கோச்சிட்டு போய் தனியா படுத்துடும். ஆமா, எதுக்கு இப்ப கோச்சுக்கிறீங்க? நான் ஒண்ணும் உங்களுக்கு எதிரா பேசல, உண்மைதானங்க சொல்றேன். இது சரிப்பட்டு வராது. நான் கீழே போய் படுத்துக்கிறேன். எதுக்கு இங்க வந்து உட்கார்ற? பேசாம போய் படு. ஏங்க எதுக்கு இப்ப கோச்சுக்கிறீங்க? நீங்களே ஏதோ நியாயமான கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. ரோஹிணி மேல பாசம் இல்லாமயே வாட்டர் கேன் போடுற மாதிரி அவளை மறு வீட்டுக்கு அழைக்க போனீங்க. மறு வீட்டுக்கு வந்த ரோஹிணிக்கு அவளுக்கு பிடிச்ச இறால் தொக்க உங்க கையால சமைச்சு கொடுத்தீங்களே, அதெல்லாம் கூட விடுங்க. ரோஹிணி மேல பாசம் இல்லாமயே இப்ப அவ வீட்டுக்கு நீங்க போனீங்க. ஏங்க இப்ப எதுக்கு நீங்க கத்துறீங்க? சொடு கெடுக்கிற நீ வேறெல்லாம் உடைச்சிருவ போல இருக்கு. நான் போய் உங்க விரல உடைப்பேனா பாஸ்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி விடு, எனக்கு தூக்கம் வருது, நீ போய் தூங்கு. இவ்ளோ நேரமா தூங்காம மோட்டு வளைவே பார்த்து படுத்திருந்துகிட்டு இப்போ உங்களுக்கு தூக்கம் வருதா? ஏன் இப்படி போய் சொல்றீங்க? இல்ல இப்பெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வராது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ரோஹிணி கிட்ட நான் பேச மாட்டேன். என்னால பேசவும் முடியாது. நீங்க சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்க. நீங்க ரோஹிணி கிட்ட பேசிதான் ஆகணும். ஆடி மாசம் வேற பொறுக்க போகுது. அப்போ ஒரு மாசத்துக்கு நம்ம ரோஹிணி இங்கதான் கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும். அந்த நேரத்துல நீங்க இப்படி கோவமா மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ரோஹிணி மனசு கஷ்டப்படும்ல. இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு விட்டுருங்க. நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதோ ரோஹிணிக்கு போன் போட்டு அன்பா அக்கறையா 4 வார்த்தை பேசுறீங்க. ஆமா, அதெல்லாம் முடியாது ஆதுர. இது என்னது நல்ல நியாயமா இருக்கே. புருஷன் ஆமான்னு சொன்னா பொண்டாட்டியும் ஆமா சொல்லணும்னு சொல்லுவீங்கல்ல, அதே மாதிரி பொண்டாட்டி ஆமான்னு சொன்னா புருஷனும் ஆமான்னு சொல்லி தலையை ஆட்டணும். புரியுதா? நாளைக்கு நீங்க ரோஹிணிக்கு போன் பண்ணி பேசுறீங்க, அவ்வளவுதான். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா ஆதுர? உங்களுக்கு தாங்க புரிய மாட்டேங்குது. நீங்களே இப்படி ரோஹிணி மேல கோவமா இருந்தா மாப்பிளைக்கு ரோஹிணி மேல தப்பான எண்ணம் வராம இருக்குமா என்ன? நாமளே மன்னிச்சிட்டோம், ஆனா அவ சொந்த அண்ணன் இன்னும் மன்னிக்காம இருக்காரே, அப்படின்னா ரோஹிணி இன்னும் பெருசா ஏதோ தப்பு பண்ணிருப்பான்னு அவர் சந்தேகப்படுவார்ல. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டங்க. ரோஹிணி அவ்வளவு அன்பா பாசமா பாத்துக்கிறாரு. அவரோட பேச்சிலேயே அது உங்களுக்கு தெரியல? அந்த பாசத்தையும் அன்பையும் நீங்களே நாசமாக்க போறீங்களா? இங்க பாருங்க, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. நீங்க தூங்குனா தூங்குங்க, தூங்காட்டி போங்க. நான் போய் படுத்து தூங்குறேன்ப்பா. என்ன ரோகிணி பார்த்துட்டே இருக்க? பிரிச்சு சாப்பிடு. என்ன சாப்பிட மாட்டேங்கிற? ஓ, நான் உனக்கு ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவியா? ஓகே, நான் உனக்கு ஊட்டியே விடுறேன்.